நானும் வந்து கேரளாவிலேருந்து தான். என்னோட ஃபர்ஸ்ட் தமிழ் மூவி அண்ட் ஐம் வெரி ஹாப்பி டு ஒர்க் வித் அ வண்டர்ஃபுல் டீம். அதில் 2 பேர் தான் என்னோட ஃபேவரட்டாக மாறிடுச்சு. ஒன்று வந்து ஆக்டர் ப்ரொடியூசர் லெனின் சார் அண்ட் அவர் டைரக்டர் வினோத் சார். எனக்கு அது வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளான ஜேர்னி. நான் ஃபஸ்ட் டைம் தமிழுக்கு வரும்போது நான் ரொம்ப கொஞ்சம் பயம் இருந்தது எனக்கு. ஏன்னா டோட்டல் கல்ச்சர் டிஃப்ரென்ஸ் இருக்குது, இண்டஸ்ட்ரி இஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட். அப்போ ஒர்க் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும்னு நினச்சேன். ஆனால் அங்கே ஒர்க் பண்ணுறதை விட ரொம்ப ஈஸியாகிடுச்சு இங்கே வந்து. ஏன்னா அதோட மெயின் ரீசன் வந்து இங்கே வந்து இன்னும் ரெஸ்பெக்ட் இன்னும் அதிகமாக கொடுக்குற மாதிரி இருந்துச்சு எனக்கு. மியூசிக்கெல்லாம் அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து தான் இங்கே ஒர்க் பண்ணுறது. அப்போ அந்த ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு கிடைக்கிற ரெஸ்பெக்ட் எப்பவும் வந்து இங்கே முன்னாடி சொன்ன மாதிரி பணத்தை விட நமக்கு அதுதான் ரொம்ப ஒர்க் பண்ணுறதுக்கான ஒரு மோட்டிவேஷன். அதுவும் ஈக்குவலி பேஷனேட்டான ஒரு டைரக்டர் அண்ட் ஈக்குவலி பேஷனேட்டான ஒரு ஆக்டர் ப்ரொடியூசர். இப்போ 2 பேருமே வந்து எனக்கு கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. எனக்கு யூஸ்வலி வந்து டைரக்டர் கூட கம்ஃபர்டபுள் ஆகும்போது ப்ரொடியூசர் கூட மேபி கொஞ்சம் ஒரு கிளாஷ் வரும். இது எனக்கு வந்து அப்படி எந்த இஷ்யூவும் நடக்கலை. ரொம்ப கம்ஃபர்டபுளான ஒரு ஜேர்னி. அண்ட் 2-3 இயர்ஸாக இந்த ஜேர்னி போயிட்டுருக்கு. எனக்கு இப்போ கொஞ்சம் கொஞ்சம் சேடாக இருக்குது இந்த ஜேர்னி. இப்போ இந்த படத்தோட முடிய போகிறேன். மேபி நெக்ஸ்ட் படத்துலேருந்து ஆரம்பிக்கலாம். அப்புறம் இன்னொரு விஷயம் வந்து இந்த படத்தோட சாங்ஸ் எழுதின மோகன்ராஜ், எனக்கு அவரும் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தது. ஏன்னா ஃபஸ்ட்டு இவர் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டான ரைட்டர். இப்போ நான் இங்கே வரும்போது எப்படி இருக்குன்னு ஒரு சின்ன கன்ஃபியூஷனாக இருந்தது. பட் ஒர்க்கிங் வந்து ரொம்ப ஈஸியாக இருந்தது. அப்புறம் அவர் கொடுக்குற வார்த்தைகள் எல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிது. அண்ட் டைரக்டர் சாரோட கான்ட்ரிபியூஷன் ஆல்சோ ஹெல்ப் அ லாட். அண்ட் சிங்கர்ஸ் கவிதா கோபி, தென் வேல்முருகன் அண்ட் சின்மயி, இவர் 3 பேரும் வந்து ரொம்ப அழகாக அந்த சாங் அவுட்புட் எனக்கு கொடுத்தது. ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அப்புறம் ஹீரோயின் யாஸ்மின் எனக்கு முன்னாடியே தெரியும். இந்த படத்தில் ஹீரோயின் யாருன்னு கேட்டால் உங்கள் ஃப்ரெண்டு தான். அப்போ என்னோட ஃப்ரெண்டா? எந்த ஃப்ரெண்டு? அப்போ யாஸ்மின் வந்து ஆக்ட்ரஸ். எனக்கு அவர் சிங்கராக தான் தெரியும். ஏன்னா அவரோட நிறைய கவர் சாங்ஸ் எல்லாம் நிறைய முன்னாடி கேட்டிருக்கு. அப்போ ஒரு ஆக்ட்ரஸ்ன்னு சொன்னது ஃபர்ஸ்ட்டில் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அப்புறம் படம் பார்த்த பிறகு எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. எல்லாரோட ஆக்டிங்கும் ரொம்ப பிடிச்சிருச்சு. இன்னொரு விஷயம் சொல்ல வேண்டியது, இந்த ஸ்கோர் மேபி படத்தோட கூட படம் மேக்ஸிமம் டைம் பார்த்தது வந்து டிரெக்டர், எடிட்டர் அண்ட் மேபி மியூசிக் டைரக்டராக இருக்கலாம். அப்போது ஒரு ஆளை பற்றி பேசணும், நம்ம எடிட்டர் லாரன்ஸ் சார். அவர் இந்த படத்தை வந்து ரொம்ப கிறிஸ்பாக எடிட் பண்ணியிருக்கு. அதுதான் எனக்கு மியூசிக் பண்ணும்போதும் ஒரு மியூசிக்கான ஸ்பேஸ் கரெக்டாக இருந்தது. அதுக்கப்புறம் அவரோட எடிட்டிங் வந்து எந்த சீனுமே வந்து நமக்கு லேக் இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகலை. இப்போ அதுக்கு வந்து அவரோட கான்ட்ரிபியூஷன் ரொம்ப அதிகமாக இருக்குது. அப்போது February 6th இந்த படம் ரிலீஸ் ஆகும்போது எல்லாரும் பார்த்து எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ வெரி மச். வணக்கம். Thank you for having me on board, Lenin sir, and also thank you every media personnel who is present here today. எனக்கு ரெட் லேபிள்னா ஒரு புது உறவு மாதிரி. ஐம் சாரி இஃப் மை தமிழ் இஸ் ப்ரோக்கன். நான் இன்னொரு ப்ரொஃபஷனல் இருந்தேன். ஆனால் இதுக்குள்ளே வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு என்னோட ஒரு பேஷனே கிடச்சிது. ஸோ என்னை செலக்ட் பண்ணுறதுக்கான காரணம் டெஃபினெட்லி லெனின் சார் அண்ட் வினோத் சார். வினோத் சார் எஸ்பெஷலி கண்டிப்பாக என்ன கரெக்டாக அந்த கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி மோல்ட் பண்ணிட்டு அதுக்கு ரொம்ப பெருமைப்படுறேன். அண்ட் ஆல்சோ கைலாஸ் மேனன் sir. I have been a fan of his work ever since he's inside the industry. அப்புறம் இந்த சாங் பண்ணும்போது கூட அவர் உள்ளே வந்தாருன்னு சொல்ல போது எனக்கு ரொம்ப ஹாப்பியான ஒரு விஷயம். அண்ட் ஆல்சோ நான் நினச்சதை விட ரொம்ப ஸ்பெஷலான ஒரு படம். எனக்கு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு டெபியூ இந்த மாதிரி ஒரு படத்துக்கு டெபியூ கிடச்சதே ரொம்ப பெரிய விஷயம். என் கூட ஒர்க் பண்ணிருந்த எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. ஆல்சோ மை கோ ஆக்டர்ஸ் எல்லாருமே என்ன ஒரு ஃபேமிலி மாதிரி ட்ரீட் பண்ணுறதுக்கு ரொம்ப நன்றி. எல்லாருக்குமே நன்றி. தேங்க்யூ ஸோ மச். ஒரு 2 விஷயம் நான் ப்ரொடியூசராக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதை வந்து உங்க கூட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்கள் நினைக்கலாம் ஆல்ரெடி நிறையா சொல்லிட்டேப்பா அப்படின்னு சொல்லிட்டு. இன்னும் கொஞ்சம் இருக்கு. இந்த மெயினாக இந்த ப்ரொடியூசராக இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு இல்லைங்களா. இப்போ ஒரு படத்துக்கு வந்து நம்ம ஒரு 5 கோடி ரூபா செலவு பண்ணுறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அதில் ஆக்சுவலாக எவ்வளோ ட்ரூ எக்ஸ்பென்ஸ் அப்படின்னா ஒரு 10 to 15% வந்து எக்ஸ்பென்ஸ்லாம் வராது. அது எங்கே போகுது அப்படின்னா கமிஷன் இங்கே ஒன்று இருக்கு. உங்க எல்லாத்துக்கும் தெரியுமா? தெரியாதா? தெரிஞ்சுக்கோங்க. அதில் போகுது. அது வந்து எனக்கு தெரியும்.
இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு இந்த 4 ஷெடியூலுக்கு வந்து நான் 4 யூனிட்டை சேஞ்ச் பண்ணேன். அந்த 4 யூனிட்ல ஃபர்ஸ்ட் யூனிட்டுக்கு நான் வந்து 1 லட்சம் பே பண்றேன் அப்படின்னா, ரெண்டாவது யூனிட்டுக்கு திருப்பி எடுக்கும் போது சேம் கேமரா, சேம் லைட், எல்லாமே சேம் எக்யூப்மெண்ட் 90,000 பே பண்றேன். அதுக்கு அடுத்தது 80,000 பே பண்றேன். அதுக்கப்புறம் 70,000 பே பண்றேன். சேம் எக்யூப்மெண்ட் தான் எல்லாமே. ஆனா பிரைஸ் ஏன் ஒரு டிஃபரன்ஸ் அப்படின்னா, மிடில் மேன் கமிஷன்ஸ் வந்து நிறைய போகுது. அது வந்து கொஞ்சம் இந்த யூனியன்ஸ்லாம் சேர்ந்து கண்ட்ரோல் பண்ணாங்கன்னா ப்ரொடியூசருக்கு இன்னும் கொஞ்சம் பெனிஃபிட்டா இருக்கும். ஏன்னா எல்லாரும் சேலரி வாங்குறாங்க இல்லையா, சேலரி வாங்கினதுக்கு அப்புறம் எதுக்கு அந்த கமிஷன்? ஸோ சங்கர் சாருக்கு ஒரு ரெக்வஸ்ட், கவர்மெண்ட்ல வாங்குற லஞ்சம் மட்டும் இல்ல சார், இதையும் சேர்த்து ஏதாவது படத்துல காமிங்க, எஃபெக்டிவா இருக்கும். ஓகே, ஸோ அந்த மாதிரி எல்லாத்துலயுமே இருக்கு சார். ஆக்சுவலா உங்க அதுக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். இதை நான் வாய்ஸ் அவுட் பண்ணணும்னு நீங்க நினைக்கிறேன். அதனால யூனியன்ஸ் நான் ஆல்ரெடி இவரு நம்ம பெப்சி யூனியன் தலைவர் அவர்கிட்ட ஒரு தடவை பேசினேன். இதை பத்தி இல்ல, ஜென்ரலா பேசினேன். ரொம்ப நல்ல மனுஷன் அவரு. ஸோ அவரோட பார்வைக்கு இந்த வீடியோ போச்சு அப்படின்னா அவர் இது கொஞ்சம் இன்வால்வ் பண்ணி ப்ரொடியூசர்ஸ், புது ப்ரொடியூசர்ஸ் நிறைய பேர் வராங்க இல்லையா, எல்லாருமே சொல்லுவாங்க ப்ரொடியூசர்ஸ், புது ப்ரொடியூசர்லாம் வந்து அவங்களை நம்ம என்கரேஜ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த கல்ச்சர் இங்க இருக்கான்னு கேட்டா எஸ் இருக்கு, பட் நாட் டு எக்ஸ்டென்ட். ஒரு சர்டன் லிமிடேஷன்ஸ் இருக்கு. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் கண்ட்ரோல் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், படத்துக்கு வந்து இன்னும் எஃபெக்டிவா செலவு பண்ணலாம். இப்போ நான் உங்களுக்கு வந்து ஒரு அமௌண்ட் பே பண்றேன், இப்போ நீங்க வேலை செய்றீங்கன்னா உங்களுக்கு ஒரு காசு தரேன் அப்படின்னா, உங்களுக்கு நான் 100 ரூபா தரேன் அப்படின்னா அந்த 100 ரூபா உங்களுக்கு தான் வரணும், வேற யாருக்கும் அதுல பாதி போக கூடாது. ஏன்னா அவங்க வேலை செய்யறதுக்கும் அவங்க காசு தரேன். ஓகே, சோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுங்க சார். இன்னும் எஃபெக்டிவா படம் பண்ணலாம். நெக்ஸ்ட் படம் பண்ணும்போது எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நான் விட மாட்டேன், நான் கண்டிப்பா நெக்ஸ்ட் படத்துல இன்னும் இறங்கி, ஏன்னா இதுவே எனக்கு எப்படி தெரிஞ்சது, ஃபர்ஸ்ட் யூனிட் பார்க்கும்போது டே எதுக்குடா கமிஷன் பே பண்றீங்கன்னு சொல்லி நான் ஸ்டாப் பண்ணேன். பட் அது கடைசி வரைக்கும் அது வந்துட்டே தான் இருக்கு. என்னன்னா அமௌண்ட் கம்மியாகுது, பட் அது போயிட்டே தான் இருக்கு. மேபி அவங்க ஒர்க்கை கண்டினியூ பண்றதுக்காக அது பண்றாங்களா என்னன்னு தெரியல. இது ரொம்ப நார்மலைஸா இருக்கு. இப்ப லஞ்ச் எப்படி நார்மலா இருக்கு, அந்த மாதிரி இதுவும் வந்து நார்மலா இருக்கு. இது நார்மல் விஷயம் கிடையாது. திஸ் இஸ் அன் அப்நார்மல் திங். ஏன்னா இதுல இருக்கிற ஒரு ரூபாயும் நான் ரொம்ப கஷ்டப்பட்டு சம்பாரிச்ச காசு 10-15 வருஷமா. அது அவ்வளவு ஈஸியாலாம் நான் வந்து விட்டுற மாட்டேன், ஈஸியா எடுத்துட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நெக்ஸ்ட் படத்துல நான் இன்னும் ஸ்ட்ரிக்டா இருப்பேன், ட்ரூ கார்பரேட் காட்டுறேன். ஓகே, ஸோ ரொம்ப சீரியஸா போயிடுச்சுல, நம்ம அப்போ ஃபன்னா மாத்தலாம். ஃபன்னுனாலே ஒருத்தர் இருக்காரு சார், உங்களதான் பாம்பு பொத்துக்குள்ள கைய விட்டது. ஆனா அதெல்லாம் 5ஆம் தேதி வரைக்கும் தான். அதுக்கப்புறம் அவரை யாருமே அப்படி கூப்பிட மாட்டாங்க. அது ஏன் அப்படின்னு அவரே சொல்லுவாரு. எங்க படத்துல ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரோல் பண்றாரு. சாரி, நம்ம படத்துல ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரோல் பண்றாரு. அதை விட ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, எங்க கூட ப்ரொமோஷனுக்கு நாங்க கூப்பிடும் போதெல்லாம் வந்தாரு. ஒரு நாளைக்கு 10-15 இன்டர்வியூ. அந்த வயசு இல்ல சார், சாரி தள்ளாத வயசுன்னு சொல்லல, நானு வயசு இல்ல, இந்த வயசுலயும் காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் எங்க கூட இருந்து அந்த மாதிரி ஒரு கோஆபரேஷன் வந்து நான் சத்தியமா எதிர்பார்க்கல சார் உங்ககிட்ட இருந்து. ஐ எம் வெரி ஹாப்பி. உங்களை நம்ம படத்துல பண்ணதுக்கும், நீங்க அவரோட முக்கியமான சீன் வந்து சார் இவர் தான் எடுத்தது சார் ஃபர்ஸ்ட் அந்த சீனை. நான் அப்புறம் ஃபைட் பண்ணி வைக்க சொன்னேன், நீங்க வரும்போது கேளுங்க அந்த சீனை. ரொம்ப இம்பார்ட்டன்ட் சீன் அது. இப்போ வந்து ஒரு திரைப்படத்தினுடைய ஆடியன்ஸ் யாருன்னு பாத்தீங்கன்னா ஹீரோ ட்ரிவன் இண்டஸ்ட்ரின்னு சொன்னேன். அப்போ வந்து முதல் ஆடியன்ஸ் வந்து கண்டிப்பா அவங்களோட பெரிய ஹீரோனா டாப் 10 ஹீரோஸ்ல இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா அவங்களோட ஃபேன்ஸ் தான் ஃபர்ஸ்ட் ஹீரோவா இருப்பாங்க. அதை தாண்டி வந்து அப்போ அந்த ஹீரோவை தாண்டி வேற யாருமே பண்ண முடியாதா அப்படின்னா அப்படிலாம் கிடையாது. கதை பேஸ்டான ஃபிலிம்ஸ் எல்லாமே ஒர்க் ஆகும். அதனால உங்களோட கதை இலக்காவை உறுதியாக வச்சுக்கோங்க, ரொம்ப ஸ்ட்ராங்காக வச்சுக்கோங்க. இங்கே குறிப்பிட்ட மாதிரி முக்கியமான அடுத்த இம்பார்ட்டண்டான இது வந்து பாடல்கள் வரியாக இருக்கட்டும். இப்போ பாரதி சார் மாதிரி பாடல்களாக இருக்கட்டும், வரிகளாக இருக்கட்டும். அதே மாதிரி கைலாஷ் மேனன் மாதிரியான மியூசிக்கோட அவுட்கம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. இன்னைக்கு ரீரிலீஸ் ஆகிற எல்லா படத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க உள்ள என்டர்டெயின்மெண்ட் பண்ணுறதே வந்து பாடல்கள் தான். அந்த பாடல்கள் தான் வந்து உள்ள என்டர்டெயின்மெண்ட் பண்ணி அவ்வளோ தூரம் கரகோஷம் பண்ணி அவ்வளோ ஆர்ப்பாட்டம் அவ்வளோ சந்தோஷத்தை பிரதிபலிக்கிறத வந்து பாடல்கள் தான். பாடல்கள் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. அது வந்து ப்ரொமோஷனாகவும் ஸ்பேஸ்மெண்ட்டாகவும் உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால இந்த 2 விஷயத்தையும் முக்கியமா கருத்தில் கொண்டு பண்ணுறப்போ ஒரு கூடுமான விரைவில் நம்ம ஒரு டார்கெட் ஆடியன்ஸ்னு சொல்லுவோம், அந்த ஆடியன்ஸை ரீச் பண்ண முடியும். சரி, அப்படின்னா எவ்வளோ ஆடியன்ஸ் வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லி போட்டு இன்னொரு விகிதாச்சாரம் கேட்குது. அதனோட நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டோட டோட்டல் பாப்புலேஷன் வந்து அபவுட் 8 crore பாப்புலேஷன் இருக்கு. அப்போ 8 கோடி மக்கள் இன்டூ 200 நீங்கள் கணக்கு போட்டுக்கலாம். ஆனால் 8 கோடி மக்கள் வந்து படம் பார்க்குறாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில் அவங்களுக்கு உண்டான என்கரேஜ்மெண்ட்ல அந்த நம்பர் இல்லை. ஸோ அப்போ எத்தனை பேர் பார்த்தா ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படின்னா ஒரு அப்போ
அதில் ஒரு 10% எடுத்தீங்க அப்படின்னா 80 லட்சம் பேர். 80 லட்சம் பேர் பார்க்கணுமான்னு கேட்டிங்கன்னா அந்தந்த பட்ஜெட்டை பொறுத்து அந்தந்த ஆடியன்ஸோட கவுண்ட் நீங்கள் பண்ணிக்கலாம். பட் குடும்பமான விரைவில் ஒரு ஒரு நியூ ஃபிலிம்ஸ் நீங்கள் கொண்டு வரீங்க அப்படின்னா உங்களோட மினிமம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங்லேயே எவ்வளோ ஆடியன்ஸ் பார்க்கணுன்னா அட்லீஸ்ட் ஒரு 2 லட்சத்துலேருந்து ஒரு 5 லட்சம் ஆடியன்ஸாவது உங்களுக்கு படத்தை பார்க்கணும் அப்படிங்கிறது, விச் இஸ் நத்திங் பட் க்ளோசர் டு 1% தான். 1% கூட இல்லை, 1% 8 லட்சம், அதுக்கும் கம்மியாக தான் சொல்கிறேன். பட் 5 லட்சம் பேர் பார்க்குற அளவுக்கு உண்டான ஒரு திரைக்கதையை அமைச்சு அதுக்குண்டான பாடல்களை அமைத்து ஹிட்டு கொடுத்துட்டு நீங்கள் உள்ளே வரப்போ வந்து தியேட்டர் என்ட்ரன்ஸ் வந்து உங்களுக்கு அருமையாக இருக்கும். இதுதான் பேசிக்கான ஒரு விஷயம். இதுதான் வந்து என்னோட அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருக்கிற அந்த டார்கெட் ஆடியன்ஸோட ரீச்சிங் பாயிண்ட்டாக இருக்கும். இது பெரிய ஹீரோவுக்கும் அந்த பட்ஜெட்டுக்கும் பொருந்துமான்னு கேட்டிங்கன்னா பொருந்தருக்கு அவங்க ஆல்ரெடி இது எல்லாமே தாண்டி தான் வர்றாங்க. அதுக்கு மேலேயும் சில விஷயங்கள் அது வேணும். அதனால் அந்த டாபிக் நான் போகல. ஸோ பேசிக்காக நியூ கமர்ஸுக்கு இதுதான் டார்கெட் ஆடியன்ஸ். இதுதான் முதல் கேள்வியோட பதில். இப்போ ரெண்டாவது ஒரு முக்கியமான விஷயத்த ஒன்று சொல்லணும்னு நினைக்கிறேன். இது ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பட் ப்ளீஸ் பேர் வித் மீ. அஃபோர்டபிலிட்டி ஆஃப் தி ஆடியன்ஸ் என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி போட்டு கேட்குறாங்க. சினிமா வந்து மிகவும் அதாவது என்ன சொல்றதுன்னா மோஸ்ட் எக்கனாமிக்கலி, அப்போ சினிமாவோட அஃபோர்டபிலிட்டி எந்த மாதிரி இருக்கும், சினிமாவோட பயணம் எந்த மாதிரி இருக்கும், சினிமாவோடைய எதிர்காலம் எந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறது எல்லாமே இதில் ஒரு அடங்கின மாதிரியான ஒரு கேள்வி தான் அது. இருந்தாலும் நான் முடிஞ்ச வரைக்கும் நான் கவர் பண்ணுறதுக்கு பார்க்குறேன். ஃபர்ஸ்ட் கொஸ்டினே வந்து அஃபோர்டபிலிட்டி தான். அஃபோர்டபிலிட்டினா என்ன அப்படின்னா எக்கனாமிக்கலி நம்ம வந்து ஒரு படத்துக்கு எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஒரு படத்தோட ஸ்பெண்டிங்கிறது டைரெக்டாக டிக்கெட்டோட காஸ்ட்டில் தான் இருக்கும். அந்த டிக்கெட்டோட காஸ்ட்னு எடுத்துட்டிங்கன்னா இப்போ வந்து 150 ரூபாலேருந்து 200 ரூபா அப்படிங்கிறது தான் ஸ்டாண்டர்டான டிக்கெட் ரேட்ஸில் இருக்குது. 100 ரூபா, 150, 200. இந்த காஸ்ட் வந்து ஸ்டில் எல்லா தரப்பு மக்களுக்கும் அஃபோர்டபுளான ஒரு என்டர்டெயின்மெண்ட். எல்லாத்துக்குமே என்டர்டெயின்மெண்ட் வேணும். ஆடியன்ஸ்க்கு வேண்டியது கண்டென்ட். அந்த கண்டென்ட் வந்து சரியான கண்டென்ட் கொண்டு வரப்போ கண்டிப்பாக ஆடியன்ஸ் வருவாங்க, பெருந்திரளாக வருவாங்க. அப்போ வந்து இப்போ இந்த டிக்கெட் ரேட் மட்டும்தான் டிசைடிங் ஃபேக்டரானு கேட்டிங்கன்னா இல்லை. இது மேபி சிலருக்கு ஒரு 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 தோன்றதில் கூட இருக்கலாம். பட் இதனால நீங்கள் கண்டிப்பாக நினைவுக்கு அதாவது ஒரு ரீகால் பண்ணணுங்கிறதுக்காக சொல்கிறேன். இதை தாண்டி அவங்க ஒரு ஃபேமிலியாக உள்ள வரணும் அப்படின்னா வேறு என்னென்ன மாதிரியான ஸ்பெண்டிங் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல தான் பெரிய கேள்விக்குறிகள்லாம் முன்னாடி வருது. முதல் கேள்விக்குறி வந்து இது வந்து நான் ப்ரெஸ்ஸுக்குமே ஒரு சின்ன வேண்டுகோள் தான். நீங்களுமே இதை பற்றி ஒரு சின்ன ஆராய்வுகள் பண்ணி நீங்களுமே உங்களுக்கு தெரிஞ்ச அந்த பதிவுகளை பண்ணணும். ஏன்னா நீங்கள் திருத்தணும் இண்டஸ்ட்ரிக்கு, உங்களோட விமர்சனங்கள் ரொம்ப முக்கியங்கிற பாயிண்ட்ல இந்த டாப்பிக்கை சொல்லுறேன். ஒரு காஃபின்னு எடுத்துட்டிங்கன்னா காஃபி என்ன ரேட்டில் வருது அப்படின்னா இன்னைக்கு வந்து 90 ரூபாலேருந்து 150 ரூபா வரைக்கும் இருக்குது. அப்போ 150 ரூபா டிக்கெட்டே இருக்குது. இப்போ காஃபி உள்ள 150 ரூபாயான்னு கேட்டீங்கன்னா 150 ரூபா தான். இல்லை சார் எங்கள் தேட்டரில் 120ன்னு சொல்லலாம். நான் இது வந்து பொதுவாக எல்லா தேட்டருக்குமே அப்ளிகபிள். எந்த ஒரு இண்டிவிஜுவல் தேட்டரும் நான் பொதுவாக சொல்லலை. மல்டிப்ளெக்ஸுக்கும் அப்ளிகபிள், சிங்கிள் தேட்டருக்கும் அப்ளிகபிள், ஆல் ஃபார்ம் ஆஃப் தேட்டர்ஸ்க்கும் அப்ளிகபிள் தான். ரைட். அப்போது என்ன மாதிரியான காஸ்ட்டில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ஒரு 150 ரூபா வரைக்கும் ஒரு காஃபி ரேட் கொடுக்க முடியும். அதே காஃபியோ டீயோட ரேட் நீங்கள் வெளில போய் குடிச்சிங்கன்னா 20 ரூபா 30 ரூபா தான். அப்போ அதே வெளியில் 20 ரூபா 30 ரூபா கொடுக்குற ஆடியன்ஸ் வந்து உள்ளுக்குள்ளே வந்து 90 ரூபா கொடுக்க முடியுமா? இந்த கேள்விக்கு நான் பதில் சொல்ல முடியாது. சரி, பப்ஸ் என்ன ரேட்டில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 120 ரூபாவில் இருக்குது. 120 ரூபாவில் இருக்கிற பப்ஸ் வந்து வெளியில் இருக்கிற பப்ஸ் வந்து 30 ரூபா. ஸோ இது 20 ரூபா. சரிங்க சார். இப்போ இது வந்து 130 ரூபாய்க்கு வந்து வாங்க முடியுமா? எனக்கு தெரியல. ரைட். இல்லை சார், இப்போ வந்து டிக்கெட் ரேட் முன்னாடி வந்து 100 ரூபாவில் இருந்தப்போ வந்து பாப்கார்னோட ரேட் வந்து அந்த பேக்கெட்டில் போட்டு கொடுத்து அந்த மாதிரி வீல் சிப்ஸ் கொடுத்த பீரியட்லாம் இருக்குது. இன்றைக்கி அதை தாண்டி இன்னும் கொஞ்சம் ஹைஜீனிக்காக கொண்டு வந்துட்டோங்கிறது ஓகே. பட் ஆனால் அந்த பீரியடில் இருந்த ரேட் வந்து 20 ரூபா. இன்றைக்கி இருக்கிற ரேட் வந்து ஒரு பப்ஸ் நீங்கள் ஒரு பாப்கார்னோட ரேட் பார்த்தீங்கன்னா 20 ரூபா இருந்து இன்றைக்கி வந்து பல மடங்குகள் ஜாஸ்தியாக இருக்குது. 150 ரூபாவில் தொடங்கி 700 ரூபா வரைக்கும் இன்றைக்கி பாப்கார்னோட ரேட் இருக்குது. இது உங்கள் எல்லாத்துக்குமே தெரிந்தது தான். இது இந்த மாதிரியான டிஃபால்ட் ப்ரெஷர்ஸ்ன்னு சொல்லுவோம். டிஃபால்ட் ப்ரெஷர்ஸ் வந்து ஆடியன்ஸ் கொண்டு வரப்போ இதுக்கு அவங்களுக்கு எந்த மாதிரியான ஒரு என்கரேஜ்மெண்ட் கொண்டு வருங்கிறது தான் ஒரு கேள்வியாக இருக்குது. அப்போ என்ன ஆகும்னா எக்கனாமிக்கலி ஸ்டில் வெரி வெரி காம்பேக்ட் டிக்கெட் ரேட்ஸில் இருக்கிற ஒரு சினிமா இண்டஸ்ட்ரி உள்ளே வரப்போ அது எந்த மாதிரி மாற்றத்தை கொடுக்குது, எந்த மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்குது, அப்போ எந்த மாதிரியான தாக்கத்தை கொடுக்குது அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்போ என்ன ஆகுனா இது ஏன் இந்த கேள்விகள்லாம் கேட்குறேன் அப்படின்னா இது எந்த மாதிரியான தாக்கத்தை வந்து கொடுக்கும் அப்படின்னா இது ஒரு காம்பேக்ட் பட்ஜெட்டில் பண்ணுற ஃபிலிம்ஸ்க்கு தான் வந்து இதனோட இம்பேக்ட் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். ஒரு ஓப்பன் மைண்டடாக வந்து படம் பார்க்க முடியாமல்
அவங்க இந்த காஸ்ட் ஃபேக்டரில் உள்ள கொண்டு வந்துட்டு எனக்கு திருப்தி அடைஞ்சுதாங்கிறது என்ன அப்படின்னா அவங்க கொடுக்குற காசுக்கு உண்டான ரிஃப்ளெக்ஷன் தான் அது. ஸோ அது ஒரு பெரிய கேள்வியாகவே இருக்குது. அந்த கேள்வியோட என்னோட ஸ்பீச்சையும் நான் இங்கே பாஸ் பண்ணுறேன். எங்களுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுத்து கொண்டிருக்கும் அனைத்து பத்திரிகை ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம், நன்றி. உங்களோட ஆதரவும் பங்களிப்பும் இந்த படத்துக்கு கண்டிப்பாக தேவை. இந்த மாதிரியான நியூ ப்ரொடியூசர்ஸ் ஒரு வருடத்துக்கு கிட்டத்தட்ட 200 பேர் பக்கம் வர்றாங்க. அவங்கள நம்ம வழிநடத்தி முடிஞ்ச வரைக்கும் சப்போர்ட் பண்ணி கொண்டு போக வேண்டியது நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டி. அந்த மாதிரி ரெஸ்பான்சிபிலிட்டியில் தான் நான் இங்கே இருக்கேன். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ. நன்றி ப்ரெஸ் அண்ட் மீடியா, உங்கள் எல்லாருக்கும் நன்றி. நான் நிறைய பேச விரும்பல, என்னென்னா எல்லாரை பற்றியும் நான் நிறைய பேசிட்டேன், நிறைய நன்றி சொல்லிட்டேன். February 6 ரெட் லேபிள் மூவி ரிலீஸ் ஆகுது. உங்கள் எல்லாரோட சப்போர்ட் வேணும். அப்கமிங் டீம், அப்கமிங் ஆர்டிஸ்ட், அப்படி உங்களுக்கு தெரியாது இந்த படம் பார்க்கும்பொழுது ஒரு நீட்டான ப்ரெசன்டேஷனாக இருக்கும். உங்கள் எல்லாருக்கும் படம் பிடிக்கும் நான் நம்புகிறேன். நீங்கள் பார்த்துட்டு உங்களோட சப்போர்ட் பண்ணுங்க. எல்லாருக்கும் நன்றி சார். தேங்க்ஸ் சார். மீடியா நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கமுங்க. அதாவது சினிமாவுடைய வெற்றிக்கு, ஒரு படம் வெற்றி அடையணும் அப்படின்னா அதுக்கு முன்னோட்டம் விடுறது அப்படின்றது வந்து நீங்கள் தான். ஏன்னா உங்கள் கையில் தான் இருக்குது. உங்கள் விமர்சனங்களை பொறுத்து தான் தியேட்டரில் க்ரௌடு கூடிகிட்டே போகும். நிச்சயமாக இந்த படம் பார்த்ததுக்கு பிறகு ப்ரிவியூ எப்போ போடுறீங்க? உங்களுக்கு 5ஆம் தேதி பார்த்துட்டு நிச்சயமாக உங்களுக்கு பிடிக்கும். விமர்சனங்களும் நல்லா எழுதுவீங்க, நம்பிக்கை இருக்குது. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் டோட்டல் யூனிட்டுக்கே நான் நன்றி கடன் பட்டவன். காரணம் வந்து சினிமா என்பது எப்போ முதல் ஆரம்பிச்சாங்களோ அந்த சினிமாவை எப்படி வந்து எடுக்கணுங்கிற ஒரு வரைமுறை இருக்கு. அந்த வரைமுறையை ஃபாலோ பண்ணவர் தான் இந்த ப்ரொடியூசர். அதான் அந்த காலத்தில் சினிமா ஆரம்பிக்கிறது முதல்ல வந்து கதையை தான் செலக்ட் பண்ணுவாங்க. ஒரு தயாரிப்பாளர் கதையை கேட்பார், பணம் போடுற முதல் கதையை கேட்பார். இந்த கதை அவருக்கு பிடிச்சதுன்னா இந்த கதைக்கு யார் வந்து திரைக்கதை வசனம் எழுதுனாலும் அடுத்த ஆளை பிடிப்பாங்க. கதை ரெடி ஆகுது, திரைக்கதை வசனம் எழுதும் யார் ரெடி ஆகுது. இப்போ இந்த 2 பேரும் ப்ரொடியூசரும் சேர்ந்து உட்காந்து இந்த கதையை திரைக்கதை எழுதும் 3 பேருமே சேர்ந்து இந்த கதையை யார் டைரக்ட் பண்ணால் நல்லா இருக்கும். ஏன்னா லவ் ஸ்டோரியாக இருக்கலாம், ஃபேமிலி சப்ஜெக்டாக இருக்கலாம், ஆக்ஷன் மூவியாக இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். ஆனால் இதை யார் இயக்கினால் நல்லா இருக்கும். அப்போ டைரக்டர் செலக்ட் பண்ணுறாங்க. ஆக கதை, திரைக்கதை வசனம், அதன் பிறகு இயக்குனர், இந்த 3 பேரும் சேர்ந்து ப்ரொடியூசர் உட்காந்துட்டு தான் இந்த கதைக்கு யார் ஹீரோ, அப்புறம் இந்த கதைக்கு ஹீரோயின் யார், அப்புறம் சப்போர்ட்டிங் கேரக்டர் யார், இந்த குரூப் உட்காந்து டிசைட் பண்ணி தான் ஒரு படம் எடுப்பாங்க. இதுதான் ஃபார்முலாவா இருந்தது. ஆனா இன்னைக்கு சினிமா ஒரே ஒரு ஹீரோ சொன்னா போதும், அவர் சொல்றதுதான் கதை, அவர் சொல்றதுதான் ஷார்ட்டு, அப்படி ஆயிடுச்சு. உங்களுக்கெல்லாம் தெரியும். உண்மையிலேயே நாங்கெல்லாம் டைரக்ட் பண்ணும்போது எந்த ஹீரோவும் எந்த ஹீரோயின் வந்து இன்டர்ஃபியர் ஆகவே மாட்டாங்க. நாங்க சொல்வதை மட்டும்தான் செய்வாங்க. அதனால அந்த காலத்துல படம் ஹிட்டு. இன்னைக்கு எல்லாத்துலயும் மூக்கம் நுழைக்கிறது செல்ஃபிஷ். என் சீன் நல்லா இருக்கும், நான் நல்லா இருக்கணும், இருக்கக்கூடாது. ஒரு திரைப்படம் என்பது எல்லாரையும் நம்பி, அந்த யூனிட்டியை நம்பி எடுக்கிறது தான் திரைப்படம். ஸோ செல்ஃபிஷை விட்டுறணும். எந்த ஹீரோவாக இருந்தாலும் சரி, எந்த ஹீரோ தப்பாக நினச்சா எனக்கு இப்போ நான் கவலையப்பட மாட்டேன். எதற்கு ஒரு படத்துடைய வெற்றி என்பது கதை தான். அதை எல்லாரும் நினச்சி பார்த்துக்கணும் முதல்ல. இப்போ வருங்காலத்தில் வர்ற எந்த இயக்குனராக இருந்தாலும் சரி, எந்த நடிகராக இருந்தாலும் சரி, ஃபஸ்ட்டு கதை ஓகே ஆகணும். அந்த அளவில் கதையை முதல்ல சூப்பராக செலக்ட் பண்ணார் ப்ரொடியூசர். அப்புறம் அவர் நடிக்க வந்த கதையெல்லாம் வேற, அது சொன்னால் அடுத்த படமும் எடுக்க ஆரம்பிச்சிருவாரு. 2வது சுயநலமாக எனக்கு ஒரு சந்தோஷம். இங்கே இந்த வரியை நான் நோட் பண்ணல, இப்போ இங்கே பாடும் பொழுது தான் நோட் பண்ணேன். ரத்தனபுரின்னு ஒரு ஏரியா கோயம்புத்தூர்ல, இந்த பாட்டில் வரும். இந்த ரத்தனபுரியில நிறைய சினிமாக்காரங்க சுற்றி தெரிஞ்சிருக்கோம். கோயம்புத்தூர் ரத்தனபுரியில அந்த ஏரியா தான் எங்கள் வீடு ஃபர்ஸ்ட். அதே ரத்தனபுரி ஏரியாவில் சுற்றி தெரிஞ்சவங்க சத்யராஜ் அவர்கள், சுந்தர் சி அவர்கள், ரகுவரன் அவர்கள், கோவை சரளா அவர்கள், ரஞ்சித் அவர்கள், இந்த மாதிரி அங்கே ஒரு குரூப்பே, ப்ரொடியூசர் KRG அவர்கள், ப்ரொடியூசர் K கோபிநாத் அவர்கள், இந்த மாதிரி ஒரு குரூப்பே அந்த ஏரியாவில் நிறைய அங்கேயே சுற்றி தெரிஞ்சவங்க தான். இது உண்மை.
ஸோ வந்து எங்கள் ஊரில் நாங்கள் இருந்த ஏரியாவை பாட்டில் கொண்டு வந்ததுக்காக கவிஞருக்கு ரொம்ப நன்றி. அட கைதட்டுங்க, என்னங்க அது? இது கைதட்டெல்லாம் இப்போ கேட்டு வாங்க வேண்டியதாக இருக்குது. சரி, எனிஹவ், சினிமா என்பது திரையரங்குகள் பார்க்கணும், இதுதான் உண்மை. ஏன்னா ஒரு 120 ரூபா கொடுத்து ஒரு படத்தை தியேட்டரில் போய் பார்த்தாதான் இந்த படத்தில் இருக்கிற 120 பேருக்கு சாப்பாடு, அவங்களால தான் சாப்பிட்றோம். ஆக ஒரு படத்துடைய வெற்றி மறுபடியும் அந்த 120 இன்னொரு ஒரு ஸ்டெப்பு மேலே போகிறதுக்கு இருக்கு. ஸோ காசு கொடுத்து பார்க்கறது அப்படிங்கிறது வந்து எவ்வளவு யோசிக்க வேண்டியதாக இருக்கு. ஏன்னா 4 பேர்கிட்ட கேட்குற அந்த படத்துக்கு போகலாமா வேணாமான்னு. அதுக்கு காரணம் விமர்சனங்களை பொறுத்து தான் அவனும் கேள்வி கேட்குறான். அடுத்தவங்ககிட்ட போய் படம் பார்த்துட்டு வந்தவன்கிட்ட எல்லாம் போய் கேட்பான், படம் மாப்பிள்ளை எப்படி இருக்கான்னு. ஆனால் நீங்கள் கொடுக்குற விமர்சனம் மட்டுமே ஒரு படத்தை கண்டிப்பாக சில்வர் ஜூபிலி கொண்டு போய் நிறுத்தும். அது உங்கள் கையில் தான் இருக்கு. நிச்சயமாக இந்த படத்தை நீங்கள் பார்க்கும் பொழுது நிச்சயமாக நல்லா தான் விமர்சனம் எழுதுவீங்க, நோ டவுட். பேசிக்காக நானும் ஒரு ரைட்டர் டைரக்டருக்கு தான் சொல்கிறேன். நிச்சயமாக அந்த படம் மாபெரும் வெற்றி. இந்த படம் தியேட்டருக்கு வரும்போது ரெட் லேபிள்ன்ற டைட்டில் வச்சுட்டு படம் பார்க்க வருவாங்க. படம் பார்த்து வெளியே வரும்பொழுது நிச்சயமாக ரசிகர்கள் இதுக்கு கொடுக்கப்படும் முத்திரை கிரீன் 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 லேபிள், இதில் மாற்று கருத்து கிடையாது. இப்போ அவர் சொன்னார், என் படத்தில் வந்து ஒரு கேரக்டர், அதாவது எனக்கு முன்னாடி எனக்கு 2 பேர் இருந்தது. தமிழ்நாட்டுக்குள்ளே எங்கே போனாலும் சரி என்னை பார்த்தா அனுமோகன் யாருமே கூப்பிட மாட்டாங்க. யார் பார்த்தாலும் அப்புறங்க பாவம் பொத்து எப்படி இருக்கீங்கன்னு தான். 2வது டைலாக்கு, எனக்கு நீங்கள் தானே இந்த புறாவுக்கே பெல் அடிச்சதுமாங்க. ஆனால் இந்த படம் வந்ததுன்னா அதை 2ஐயும் விட்டுட்டு வேற மாதிரி கூப்பிடுவாங்க. என்னன்னு கேட்குறீங்களா? சிரிக்கக்கூடாது, ஆனால் சொன்னால் சிரிப்பீங்க. குஞ்சு, குஞ்சு. ஆர்வி உதயகுமாருடைய பிஏ அவர் எம்எல்ஏ கேரக்டர் பண்ணிக்காது, அவருடைய பிஏ நான் தான். குஞ்சப்பன் அப்படிங்கிற பேரை அப்பனை கட் பண்ணிட்டு அடிக்கடி என்னை கூப்பிடுற பேரு அதுதான். குஞ்சப்பா இங்க வா, என்றா கொஞ்சம் பண்ற நீ, இப்படியே பேசிட்டு இருப்பாரு. ஆக இனிமேல் என்னை வந்து பப்ளிக்ல தமிழ்நாட்டில் 7ஆம் தேதி காலையிலிருந்து குஞ்சுன்னு தான் கூப்பிடுவாங்க. உண்மையிலே சொல்றேன், என் நெஞ்சு நிறைந்த வாழ்த்துக்கள். ஏன்னா ஒரு படத்துல நடிக்கும் பொழுது ஒரு கேரக்டருடைய பெயரை உச்சரிக்கிற அளவுக்கு ஒரு வாய்ப்பை 3வது தரமா கொடுத்திருக்காங்க இந்த யூனிட். அவர்களுக்கு என்னுடைய நன்றி. இந்த திரைப்படம் 2026 இந்த திரைப்படம் வெளிவந்ததுக்கு பிறகு நிச்சயமாக இந்த படத்துல ஏதாவது ஒரு தேசிய விருது வாங்கியே தீரும். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். டைரக்டர் ஆமா வணக்கண்ணா. வணக்கம். இல்லை, ரெட் லேபிள் வந்த உடனே நல்லா ஜாலியாக பேசிங்கன்னு பார்த்தேன். ப்ரொடியூசர் வந்து குறை மேலே குறை சொன்னார், அது கூட ஏற்றுக்கலாம். அனுமோகன் சார் வந்தார், டக்குன்னு ஹீரோலாம் மூக்கம் நுழைக்கிறாங்க, அவங்க வேலையை பாருங்கன்னு சொல்லிட்டாரு. இந்த ஹீரோ மூக்கம் நுழைச்சாரா? அவரு டப்புன்னு எழுந்து சொல்றதா பார்த்தா ரொம்ப குடைச்சல் கொடுத்துப்பாரு போல இருக்கே. சரி, நான் கிளம்பிட்டேண்ணா. ஃப்ரெண்டு தான் நம்ம. எத்தனை வருஷம்ண்ணா? பல வருஷம். அது வேற ஸ்ட்ரைட்டா வந்து இல்ல, அவரு சொன்னார்ல, அவருடைய வழி இருக்கும். அது வந்து ஹீரோக்கள் பண்ணாங்களா அப்படின்னு கேக்குறது ஃபர்ஸ்ட் டைரக்டர் கிட்ட இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு தான் இருக்கு. அவருக்கும் எப்படின்னா, அவர் சொன்னார்ல, நேரத்துக்கு ஆரம்பிக்கணும், எந்த விஷயமும் டைம் ஸ்டார்ட் பண்ணணும்னு இருக்குல்ல. அங்க வந்து எல்லா டெக்னீஷியனும் கரெக்டான டைமுக்கு வருவாங்க அப்படின்றது நம்ம புஷ் பண்ணுவோம். எனக்கு ஷார்ப்பா 6 மணிக்கு எல்லாரும் இருக்கணும், நான் போயிடுவேன். ஓகே, ஏன்னா என் டீம் வந்து 6 மணிக்கு உள்ள இருப்போம், லொக்கேஷன்ல 6 மணிக்கு இருப்போம் நாங்க. ஓகே, பட் ஒவ்வொருத்தரா வருவாங்கல்ல, எங்களால் அந்த டைம் எக்ஸாக்டா ஸ்டார்ட் பண்ண முடியல. நான் கோவப்பட மாட்டேன், ஏன்னா கோவப்பட்டா வேலை நடக்காது. போடா அப்படின்ட்டு போயிடுவாங்க. ஸோ அவங்க கிட்ட சிரிச்சுட்டே வேலை வாங்க வேண்டிய கடமை எந்த இருந்தது. ஸோ அந்த டைம் கூட விடாதீங்க, கோவப்படுங்க, நீங்க வந்துட்டு கோவப்பட்டு பேசுங்க அப்படின்னு சொல்லி அவர் என்ன புஷ் பண்ணாரு. ஸோ இந்த தலையீடு தான். ஏன்னா ப்ரொடியூசர் பணம் போட்டிருக்காரு, அது கூட பண்ணலன்னா நம்ம என்ன பண்ணுவோம், கால் மேல கால் போட்டுட்டு ஓகே பொறுமையா பண்ணலான்ற மாதிரி பண்ணுவோம்ல. ஸோ அதுக்கு அவர் எங்களுக்கு கொடுக்கல. அதுல அவர் ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இருந்தாங்க. மற்றபடி எந்த தலையீடும் இல்லை தலைவா. நீங்க ஏதாவது கேட்குறீங்கன்னா சொல்லுங்க, கான்ட்ரவர்சி நான் கூட சொல்றேன். சொல்லுங்க. இல்ல ஏதாவது வேணும்னு சொல்லுங்க. இல்ல பணம் போட்ட ப்ரொடியூசர்கிட்ட கேட்டுருவோம். சொல்லுங்க சார். மிச்சம் பண்ணலாம், அதுக்குன்னு இந்த லைன்ஸ்ல கூடவா நீங்க ஆங்கரா வந்து நிப்பீங்க? இங்க ஸ்டார்ட் பண்றீங்க.
இது நீங்க காசு Correct. மிச்சம்னு பாக்குறீங்க, இல்ல, correct. நான் இது குவாலிட்டி ஆஃப் ஒர்க்னு பாக்குறேன். இல்ல அடுத்தவங்களுக்கும் ஒரு வாய்ப்பு இல்ல, அது நீங்க கொடுத்துருக்கலாம்ல காசு அவங்களுக்கு. நான் அது Anchor கொடுத்துறேன் வந்து சார். பண்ணிருக்கலாம்ல. ஆங்கர் நாங்க ஆல்ரெடி செலக்ட் பண்ணி அவங்களுக்கு காசு கொடுத்து நான் வீட்டுல உட்கார சொல்லிட்டேன். ஓ, காசு கொடுத்து வீட்டுல உட்கார சொல்லிட்டீங்க. அப்படிலாம் இல்லைங்க. இல்ல நல்ல ப்ரொடியூசரா இருக்கீங்க. இல்ல அப்படி கிடையாது. நீங்க வந்து ஒரு நாளைக்கு 3-4 பிரஸ் மீட் பாப்பீங்க. எனக்கு தெரியும் உங்க பிசினஸ் எவ்வளவு டயரிங்கா இருக்குன்னு. ஒரு நாளைக்கு 4-5 படம் பாப்பீங்க. அதனால உங்களை கொஞ்சம் என்கேஜிங்கா வச்சுக்கலாம் அப்படின்றதுக்காக தான் இது நான் பண்ணேன். இது ரொம்ப யூஸ்வலா இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க நான் தப்பு சொல்லல சார். ஆல்ரெடி படத்துல 200 பேருக்கு வேலை கொடுத்துட்டேன் சார். ஒருத்தவங்களுக்கு கொடுத்ததா கஷ்டம். இல்ல நிறைய நடிகர்களை இங்க வந்து ஒரு நடிகர் வந்து இவ்வளவு கேட்டாரு, கிலோமீட்டர் கேட்டாருன்னு ஏன் பேரை சொல்றதுக்கு நீங்க எல்லாம் தயங்குறீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? நான் தயங்கல சார். என் பிஆர் இவர் பேர் ரிப்பேர் ஆயிடும். இல்ல சார், என் பேர் சூப்பர் பேர். நான் கடைசி வரைக்கும் அதான் இல்ல சொல்லலாம் சார். எனக்கு அந்த பயமே கிடையாது. பட் என் பிஆர் வந்து வேணான்னு சொல்லிட்டாரு. அதனால நான் சொல்லல. சக்சஸ் மீட்டை நான் சொல்றேன் வச்சேன்னா. ஏன்னா இப்போ இந்த சினிமாவில் நிறைய கல்ச்சர் இருக்குன்னு எல்லாம் சொன்னாங்க இல்லையா, எனக்கு எல்லாம் புதுசா இருக்கிறதுனால ஒரு இன்ட்ரெஸ்டிங் கல்ச்சர் என்னன்னா, இப்போ இந்த போஸ்டர்ஸ் எல்லாம் ஒர்க் பண்றாங்கல்ல, அப்போ ஃபர்ஸ்ட் ஒரு பேக்கேஜ் இருக்கும். அந்த பேக்கேஜ்ல ரன்னிங் சக்சஸ்ஃபுல்லி போஸ்டரும் இருக்கு. அதை நான் கேட்டேன், ஏன்பா பண்றீங்க? ஃபர்ஸ்டே நாங்க பண்ணிடுவோம் அப்படின்னா, ஏய் படம் சக்சஸ் ஆனதானே ரன்னிங் சக்சஸ்ஃபுல்லி போடணும் அப்படின்றாங்க. அது நம்ம படத்துக்கு இருக்காது. ரன்னிங் சக்சஸ்ஃபுல்லின்னு எல்லாம் சொன்னாதான் அந்த போஸ்டரே வெளியே வரும். சும்மா 4 நாள் கழிச்சு அது டெம்ப்ளேட்டெல்லாம் நான் விட மாட்டேன். சார் இல்லை சக்ஸஸ் மீட் தான் எனக்கு. இது சக்ஸஸ் மீட் தான். ஏன்னா என் படம் ரிலீஸ் ஆகுதே சக்ஸஸ் தான் எனக்கு இப்போ. உண்மைதானே சார்? என்னுடைய 45 வருஷ அனுபவத்தில் எத்தனையோ காம்பேரர் பார்த்துருக்கேன். ஆனால் உண்மையிலே பெர்ஃபெக்டாக காம்பேர் பண்ண ஆங்கர் நீங்கள் தான் சார். நீங்கள் பாராட்டியிருக்கீங்க சார், பெரிய விஷயம் சார் இது. இல்லை ஏகப்பட்ட செய்திகளை அவர் சொல்லியிருக்காரு, அவருக்கு தெரியல. அதுதானே தவிர மற்ற ஒன்றும் இல்லை. கான்ட்ரவர்சினா அவ்வளோ கான்ட்ரவர்சி ரொம்ப தெளிவாக. என்ன பெப்சி அளவுக்கு போயிட்டீங்க. ஐயோ நீயா நிறுத்துறது, நானே நிறுத்த ஷூட்டிங்க சொன்னீங்க பாருங்க, அது எனக்கு ரொம்ப பிடிச்சது. ரொம்ப நன்றி சார். நான் உங்களை எதிர்பார்க்கல சார். உண்மையாலுமே ரொம்ப சந்தோஷமா இருக்கு நீங்க பண்ணது சார். எனக்கு அது பேசுனது டிஃப்ரெண்டா தெரியல சார். எல்லாருமே மனுஷங்க தானே. பெப்சியா இருக்கட்டும், சேம்பரா இருக்கட்டும், நாங்க இருக்கட்டும், எல்லாருமே ஹியூமன் பீயிங், எல்லாருமே சமன்னு சொல்ற ஆள் நான். அதனால எனக்கு யாருமே வந்து நான் அதனால தான் பெரிய படம் சின்ன படம்லாம் ரொம்ப சொல்ல மாட்டேன். ஏன்னா எனக்கு எல்லாருமே ஒன்று. பெரிய ப்ரொடியூசர் சின்ன ப்ரொடியூசர்னும் எல்லாரும் இப்படி தானே சாப்பிட்றோம். இப்படி சாப்பிட்றவங்க எல்லாருமே ஒன்று தான். அதனால நான் இதை அவங்க ஃபிக்ஸ் பண்ற வரைக்கும் நான் கேட்பேன் சார். நான் சொன்னது தப்பு இல்லை, ரைட்டு தானே? கரெக்ட் தான். இன்னொன்று இதில் ஓட்டு போடுற சிம்பிள் வச்சுருக்கீங்களே, எதுக்கு? காலேஜ் எலெக்ஷன்ல பசங்க எல்லாம் ஓட்டு போடுறாங்க சார். அதனால அந்த சிம்பிள் அங்கே வந்துச்சு. கதையில் எலெக்ஷன் இருக்கு சார், ஸோ அதனால யூஸ் பண்ணியிருக்கோம் சார். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம், பக்கத்தில் இருக்காரு அவர் மிகப்பெரிய ஜோதிடர், தெரியுமா உங்களுக்கு? அந்த ஜோதிடர் நம்ம உங்க ப்ரொடியூசர் ஹீரோவுக்கு என்ன சொன்னார்? ஏற்கனவே இவங்க எல்லாருக்கும் சொல்லிட்டேன். இந்த இடத்துல சொல்ல விரும்புகிறேன். அதாவது ஒரு ஆளுக்கு ஜோசியம் சொல்கிறதுங்கிறது அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கை, அதை பற்றி சொல்ல முடியும். ஆனால் இது ஒரு யூனிட். இந்த யூனிட்டில் மெயினான ஆட்கள் இப்போ கேமராமேன் இருக்காங்க, மியூசிக் டைரக்டர் இருக்காரு, டைரக்டர் இருக்காரு, நடிகர் நடிகை எல்லாருமே இருக்கோம். இந்த குரூப் சேரும் பொழுதே சில பேருக்கு வந்து அப்படியானெல்லாம் கேட்க தோணும். என்னென்னா, ஒரு நல்ல விஷயம் நடக்கும் பொழுது ஒரு 100 பேர் சேர்ந்து ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கிறாங்க, ஒரு தொழில் ஆரம்பிக்கிறாங்கன்னா, அந்த தொழில் வெற்றி பெறதுக்கு காரணம் அந்த 100 பேருடைய ராசியும் கோச்சாரப்படி நல்லாவே இருக்கும். இதுதான் உண்மை. ஆனால் யாருமே ஜாதகம் ஜோசியம் பார்த்துட்டு ஒவ்வொருத்தரும் ஃபிக்ஸ் பண்ணுறது இல்லை. ஆனால் அது தானாக அமையிறது. புரிஞ்சா உங்களுக்கு? இன்னொன்று சொல்லிடுறேன். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஏன் வந்து வெற்றி பெறும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒன்று தெரிஞ்சுக்கங்க, 2026 இந்த ஆண்டு வந்து கலைத்துறை, அதுவும் சினிமா துறைக்கு மிக அருமையான ஆண்டு. கைத்தட்டுங்கண்ணா. என்னங்கண்ணா, அப்புறம் எதுக்கு நான் ஜோசியம் சொல்லணும்? 26ஆம் ஆண்டு என்பது வந்து மிகச்சிறந்த ஆண்டு, திரையுலகுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான வருஷம். அந்த ஆண்டில் இவங்க அடியெடுத்து வைக்கிறாங்க, ஒரு புதிய யூனிட் களத்தில் இறங்குது. ஸோ சின்ன படங்களும் சூப்பர் ஹிட் ஆகும் என்ற ஒரு பெயரை இந்த கிரீன் லேபிள் வாங்கியே கொடுக்கும். நான் டைட்டில் மாத்திட்டேன், ஆடியன்ஸ் ரிப்போர்ட் கிரீன் லேபிள் தான் சார். நான் ரெட் லேபிள் சேர்க்கறதுக்கே கஷ்டப்பட்டு இருக்கேன். அடுத்தது கிரீன் லேபிள் வைங்க. இது என்ன இன்னொன்று சொல்லிடுறேன் அண்ணா, நீங்க கேட்டதுக்கு. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் எப்படிங்களா, பொதுவாக வந்து ரசிகர்களில்
சில குடிமக்களுக்கு ரெட் லேபிள் பிடிக்கும், பல குடிமக்களுக்கும் ஒரு ரெட் லேபிள் பிடிக்கும். அது இரவில் குடிப்பது, இது பகலில் குடிப்பது. ஆனால் இரவில் குடிப்பவனும் சரி, பகலில் குடிப்பவனும் சரி, இந்த ரெண்டு குடிகாரங்களுமே முதல் சொன்னது டீ, இன்னொன்று சொன்னது பிராண்ட் டீ. அது ஒரு பிராண்டான டீ. அது இவர்கள் இந்த குரூப் பூராமே இந்த ரெட் லேபிள் படத்தை நிச்சயமாக பார்த்து பாராட்டுவார்கள். ஹீரோயின் நேம் வந்து அஸ்மினா, யாஸ்மினா? அஸ்மின். அஸ்மின் சார், அஸ்மின் தானா? ஓகே. லெனினுக்கு ஒரு கேள்வி. ஹீரோயின் வந்து ரெட் லேபிள்னு சஜஸ்ட் பண்ணதாக சொல்லியிருந்தீங்க. ஆக்சுவலாக நீங்கள் பேசினதெல்லாம் வச்சு பார்க்கும்பொழுது நிறைய ரெவல்யூஷனரி விஷயங்கள்லாம் நீங்கள் பேசுனீங்க. ரெட் ரெபல்கிட்ட கூட வச்சிருக்கலாமா அப்படின்னு தோணுது. வச்சிருக்கலாம் சார். நான் பேசுனது ரெவல்யூஷன்லாம் கிடையாது சார், பேசிக். இல்லை டைட்டில் இஷ்யூஸ்ல இருந்து அந்த கமிஷன், அவுட்டர் ரேட் கமிஷன்ல இருந்து எல்லாமே நீங்கள் பேசுனீங்க இல்லையா? அது மட்டும் பாடி லாங்குவேஜ் பூராமே வந்து விஜய் பார்க்குற மாதிரியே இருந்தது. மேபி காலேஜ் எலெக்ஷன் பேஸ் பண்ணி நீங்கள் படம் எடுக்கிறீங்க. பொலிட்டிக்ஸ் ஏதாவது கனவுகள் இருக்கா? இருக்கு சார். ஓகே, 100% பாலிடிக்ஸ் வரணும் அப்படின்றதுக்காக தான் நான் படமே வந்திருக்கு. ஓ சூப்பர். இப்போ பிஃபோர் 2026 பாசிபிலிட்டிஸ் இருக்கா? இல்லை சார், ஆக்சுவலாக இந்த படம் போன வருஷம் முடிஞ்சிருந்ததுன்னா வாய்ப்பு இருந்திருக்கு. பட் அகைன் பொலிட்டிக்கல் பார்ட்டி அப்படிலாம் கிடையாது. ஒரு சின்ன ஏரியாவில் ஏதாவது பண்ணணும்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது சார். நான் ஒரு அட்வொகேட்டும் கூட. அதனால வந்து ஒரு ரொம்ப ஃபேன்சியாக இல்லாமல் ஒரு சின்ன ஏரியாவில் ஏதாவது சம்திங் நம்மளால் முடிஞ்சது பண்ணணும். ஓகேங்களா? அதனால அது இன்ட்ரெஸ்ட் இருக்கு. அகராஜ் வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். இண்டஸ்ட்ரி மாறும்னு சொல்கிறேங்க இந்த வருஷம். பொலிட்டிக்கல் மாறுமா? விஜய் சார் அரசியல் வராரு, பொலிட்டிக்கல் மாறினா எனக்கு கொஞ்சம் இதாக இருக்கும். நிச்சயமா மாற்றம் வரும். ஆனால் நீங்கள் நினைக்கிறது நடக்காது. அப்போ விஜய் சார் வாய்ப்பு. நீங்க எதை வச்சு கேட்கணும் தெரியுது, அது நடக்காது. நடக்காது. ஓகே சார், நிச்சயமா நடக்காது. அதாவது மாறுதல்கள் வரும் என்பது, இப்போ நான் ஒன்று நினைப்பேன் நடக்காது, இவர் ஒன்று நினைப்பேன் நடக்காது, அவங்க ஒன்று நினைப்பேன் நடக்காது. ஆனால் ஏதாவது ஒன்று நடக்குமில்ல, அந்த நடக்கிறது நல்லதாகவே நடக்கும். ஆனால் இன்றைய சூழ்நிலையில் எல்லாரும் அப்படியே ஓஹோன்னு எந்த பத்திரிகை எந்த யூடியூப் சேனல் எடுத்தாலும் ஒருத்தரையே சலாம் போட்டு பேசிக்கிட்டே இருக்காங்க. அது நடக்கவே நடக்காது. ஆப்பு சரியான ஆப்பு. கதாசிரியர் சார், கதாசிரியர் சார், காலேஜில் கொலை உண்மை கதையா? உண்மை கதையெல்லாம் கிடையாது சார், கற்பனை கதை தான் அது. அதாவது பாரதி ராஜா, பாக்யராஜ், ஏன் அனுமோகன் எல்லோருமே கதை, வசனம், டைரக்ஷன். என்ன காரணம்னா, ஒரு கதாசிரியர் இயக்குனர் ஆகும்போது அவருடைய கதையை முழுமையாக எடுப்பார். இப்போ உங்கள் கதையை வாங்கி அவர் எடுக்கும்போது அது உங்களுக்கு உடன்பாடாக இருந்துச்சா? இல்லை, உடன்பாடாக தான் இருந்தது சார். என்னென்னா, அவங்க சார் சொன்ன மாதிரி முன்னாடி அது பிரிஞ்சு தான் இருந்தது. எழுத்தும் இயக்கமும் ஒரு கிரியேஷனாக டெக்னிக்கலாகவே வேறு வேறு திறமைகளாக தான் ஹாலிவுட்ல எல்லாமே இருக்குது. முதல்ல ஒரு நாவல் வரும், நாவல் இருந்து அடாப்டட் ஸ்க்ரீன் பிளேக்கு ஒரு சினிமா பர்சன், ஸ்டுடியோ, அதுக்கப்புறம் கேஸ்டிங்கு, டைரக்டர் எல்லாமே அப்புறம் தான் வருவாங்க. ஸோ எனக்கு வந்து அது ஒரு திருப்தியான ப்ராசஸாக தான் இருந்தது சார். நான் கேட்குறது என்ன, சிறிதரிலிருந்து எடுத்துங்க, கேஎஸ் கோபாலகிருஷ்ணன் எடுத்துங்க, எல்லோருமே அந்த கதை வசனம், கதை திரைக்கதை வசனம் மூலமாக தான் வந்தாங்க. இதுக்கு இன்னொரு காரணம், நான் டைரக்டர் கேட்கும், அந்த கதைக்காரர்கிட்ட கேட்கும்போது, சார் என்னுடைய கதையை நான் தான் சார் எடுக்க முடியும், அது மட்டும் இல்லை ரைட்ஸ் எனக்கு. இப்போ நாளைக்கு இந்த படம் வெற்றி பெறும்போது இன்னொரு மொழிக்கு போகும்போது உங்களுடைய உரிமை என்னவா இருக்கும்? நீங்கள் முதல் சொன்னீங்களே என் கதை நான் எடுக்கணுங்கிறத விட ரெண்டாவது சொன்னீங்களே சார், அந்த ரைட்ஸ் எனக்குங்கிற பிரச்சனை தான் நிறைய பேர் அதுக்குள்ளே அந்த கதை, திரைக்கதை, வசனம், இயக்கம்னே வந்துச்சு. கலைஞர் அவர்கள் எழுதும்போது, அண்ணாதுரை அவர்கள் எழுதும்போது, ஈவன் பாக்யராஜ் சார் பிகினிங்கில் நிறைய கதைகள்லாம் கொடுத்து அப்புறம் தான் இயக்கத்துக்கு வந்தார். ப்ராசஸாகவே வந்து ஒரு டைரக்டர் தான் கதை எழுதணுங்கிறது கிடையாது சார். கதை, திரைக்கதை இன்னொருத்தருதாகவும் டைரக்டராக இன்னொருத்தரும் இருக்கிறது தான் ஆக்சுவல் ப்ராசஸ். கேரளா
இல்லை இதான் முதல் இப்போதான் நான் கதை திரைக்கதை எழுதி கொடுத்துருக்கேன். ஆக்சுவலாக இது ஒரு ஆரோக்கியமான ஒரு இதுவாக இருக்கும். வேறு வேறு தளங்கள்ல இருந்து கதைகளோட ஆட்கள் வருவாங்க, வித்தியாசமான சினிமாக்கள் வரும். மலையாளம் இண்டஸ்ட்ரி, ஈவன் தெலுங்குலையும் நிறையா அந்த மாதிரி ரைட்டர்ஸ்க்கான இது இருக்குது. தமிழில் நிஜமாலுமே கொஞ்சம் குறைவாக தான் இருக்குது. கண்டென்ட் ட்ரிவன் ஃபிலிம் வேணும்னா நீங்கள் நிறைய ரைட்டர்ஸ்க்கு கிட்ட நிறைய ரைட்டர்ஸும் உள்ளே வருவாங்க. நிறைய பேர் காத்துட்டு இருக்கிறாங்க கதைகள் வச்சுக்கிட்டு. அவங்க எல்லாருமே அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்து டெக்னிக்கல் குவாலிட்டி தான் கற்றுக்கிட்டு வர முடியாத எழுத்து மட்டுமே வர்ற ஆட்களும் இருக்கிறாங்க. சில பேர் பிரமாதமாக படம் எடுப்பாங்க, அவங்களுக்கு வந்து ஒரு எழுத்தாளர் தேவைப்படும். இது நிஜமாலுமே 2 விதமான டேலண்ட்டு. இண்டிவிஜுவல் ரைட்டர்ஸ் வர்றது இண்டஸ்ட்ரிக்கு, அதுவும் ஒரு கண்டென்ட் தேவைங்கும் போது ரொம்ப தேவையான சமாச்சாரம் தான் நான் நினைக்கிறேன் சார். இல்லை ஆல்ரெடி இருக்குது சார், நம்ம ரெஜிஸ்டர் ப்ராப்பராக பண்ணிக்கிட்டாலே அது நடக்காது. இல்லை கதை இல்லை இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி திருட்டு தானே, அதுக்கு பேர் திருடுறவங்களுக்கு திருடன்னு தான் சொல்ல முடியும். பட் நிறையா நம்ம பாதுகாப்பாக இருந்துக்க வேண்டியதாக இருக்குது. வீட்டை பூட்டிக்கிற மாதிரி நம்ம கதையும் பத்திரமா வச்சுக்கிறது நம்மளுடைய பொறுப்பு தான் அது. குகன் சார், தேட்டரில் வந்து பார்க்கிங், சமோசா இதெல்லாம் சொன்னீங்க. ஆனால் இப்போ சமீபத்தில் சல்லியர்கள் படம் வந்து மாலில் கூட வெளியிடலையே, அதை பற்றி யாரும் பேச மாட்டீங்க. ஒரு படம் வந்து தேட்டருக்கு வந்தால் தான் முதல்ல அவங்களுக்கு பிஸ்னஸ்ஸு. நீங்கள் அப்போ கூட யாருமே குரல் கொடுக்கல தமிழ் இண்டஸ்ட்ரியில். தான் படம் வரும்போது தான், வலிக்கும் போது தான் எல்லாத்தையும் சொல்கிறீங்க. இது காலகாலமாக உங்களுக்கு தெரியாதா? பார்க்கிங் இருக்குது, சோமாஸ் விற்கிறானுங்க, சமோசா விற்கிறானுங்க, வாட்டர் பாட்டில் எடுத்து போகக்கூடாது, வெளியிலேருந்து தின்பண்டங்கள் வாங்கிட்டு போகக்கூடாதுன்னு எப்போத்தையோ கொண்டு வந்தாங்களே. அன்னைக்கு குரல் கொடுக்காம இன்னைக்கு குரல் கொடுத்துட்ருக்கீங்க. இல்லை, நீங்கள் கேட்ட கேள்வி 2 கேள்வி. ஒன்று வந்து கேன்டீனோட ரேட் பற்றி நம்ம பேசினோம், அதை பற்றி அது செகண்ட். ஃபஸ்ட்டு கேள்வி வந்து சல்லியர்கள் படத்துக்கு ஏன் குரல் கொடுக்கலன்ட்டு. கூடுமான விரைவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ப்ரொடியூசரே வந்து ப்ரெஸ் மீட்டில் தான் கன்வே பண்ணார். அப்போ ப்ரெஸ் மீட்டில் சொன்னதுக்கு மேலே ஒரு குரல் வேண்டுமான்னு கேட்டிங்கன்னா அதுவே போதுமான குரல் தான். அதுவே பலமாகவும் ஒழிச்சிருச்சு. எல்லாத்துக்குமே போய் சேர வேண்டிய இடம் எல்லா இடத்துலையுமே போய் சேர்ந்துருச்சு. அது ஒன்று. இன்னொன்று வந்து அதுக்கு எந்த மாதிரியான முடிவுகள் எடுக்கிறோம், எந்த மாதிரியான ஒரு ஜேர்னி எடுக்கிறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அது அவரோட ஒரு மெத்தட் தான். அது வந்து அதே அடுத்த வாரம் தள்ளி வந்திருக்கலாம். அதில் ஒரு எப்படி ஒரு நல்லது இருக்கோ அதே மாதிரி ஒரு கெட்டதும் இருக்குது. அந்த மாதிரியான சில ப்ராப்ளம்ஸ் இருக்குது அப்படின்னா அதை நம்ம சால்யூஷன் பார்க்கலாம் முடிஞ்ச வரைக்கும். அதுதான் அந்த மாதிரி போயிருந்துருக்கலாம். எப்பவுமே ஒரு திரைப்படம் திரைக்கு வர்றது ரொம்ப முக்கியம். அதுக்கு உண்டான வழிமுறைகளில் இன்னும் கொஞ்சம் எஃபோர்ட் எடுத்துருக்கலாம். அதுக்குண்டான ப்ராப்ளம் இருக்குது. பட் அது எவ்வளோ சொல்ல முடியுமோ அவ்வளோ சொல்லிட்டார். அதுக்கு மேலே மறுபடியும் அதை ஆம்பிளிஃபை பண்ண வேண்டியதில்லைன்னு நினைக்கிறேன். இல்லை, மால் போன்ற திரையரங்கில் பெரிய இடத்துங்கள்லாம் பார்த்தீங்கன்னா சிறு படங்கள் உள்ளே கூட நுழைய முடியல. அப்போ உங்கள் படமும் ரேட்டுன்னு சொல்லிட்டாங்கன்னா நிறுத்திடுவீங்களா? தேட்டருக்கு போக மாட்டீங்களா? எல்லா மால்லையும் தான். சின்ன டப்பா தேட்டரில் போட்டாலும் படம் நல்லா இருக்குன்னா மால் தேட்டர் தானே கூப்பிடுவான். புரிஞ்சு உங்களுக்கு? அப்புறம் ரெண்டாவது இன்னொன்று, சினிமா பற்றி இவ்வளோ பேசுகிறோமே, டிக்கெட் ரேட்டெல்லாம் பேசுகிறோமில்ல, இனிமேல் சினிமா என்ன ஆகும் தெரியுங்களா? இன்டர்வல் வரைக்கும் 120, இன்டர்வலுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா 120. பாதி வரைக்கும் பார்த்துட்டு நல்லா இல்லைன்ட்டு வெளியே போனீங்கன்னா உங்களுக்கு 120 ரூபா மிச்சம். செகண்டாகவும் பார்க்குற மாதிரி இருந்தால் 240 ரூபா கொடுக்கணும். இப்படியெல்லாம் சினிமா வந்தாலும் வரும். நான் இப்போ எதுக்கு சொல்கிறேன்னா, ஒரு ஃபேமிலி இன்னைக்கு ஒரு சராசரி ஒரு மீடியம் ஃபேமிலியில் ஒரு 4 பேர், 2 குழந்தைகளோட 4 பேர் போகிறாங்க, ஹஸ்பண்ட் ஒய்ஃப். ஒரு படம் பார்க்குறதுக்கு 4 பேருக்கு 150 ரூபா டிக்கெட் போட்டால் என்னாச்சு? 600 ரூபாச்சா? அவ்வளோதான் செலவு பண்ண முடியும். மீறி போனால் உள்ளே ஒரு 200 ரூபா செலவு பண்ணலாம் இந்த குழந்தைகளுக்கு. ஒரு ஃபேமிலி சினிமாவுக்கு போயிருக்கு, படம் பார்த்துருக்காங்க, குழந்தைங்க ஃபர்ஸ்ட் ஹாஃபில் சும்மா விழுந்து சிரிக்குது, அவ்வளோ காமெடி. செகண்ட் ஹாஃப் ஸ்டார்ட் பண்ணால் பயங்கர காமெடி செகண்ட் ஹாஃபில். ஆனால் குழந்தைங்க அழுதுகிட்டே இருக்கு, சிரிக்கல. ஏன்னா இன்டர்வெல்லாம் அங்கே அப்பா வந்து பாப்கார்ன் வாங்கி தரல. 300 ரூபா 400 ரூபாய் பாப்கார்ன் வாங்கலை, குழந்தை அழுகுது. அப்போ ஒரு ஃபேமிலி என்பவங்க ஒரு 500 ரூபா 600 ரூபா மீறி போனால் ஒரு 800 ரூபா ஒரு ஃபேமிலி படம் பார்க்கறது போய் 2500 ரூபா தூக்கிட்டு போக வேண்டியது இருக்குது. எப்படி தேட்டருக்கு வருவாங்க?
ஃபஸ்ட்டு ரீசனே சார் தியேட்டர் க்ரௌடு அதுக்கு முதல் காரணமே இந்த தியேட்டரில் வந்து ரேட்டை குறைக்கணும் காஃபி டீலிருந்து. நான் சொல்கிறது அதுதான். இதுக்கு வந்து எந்த தயாரிப்பாளர்களோ எந்த தியேட்டருக்காரங்களோ அதுக்கு வந்து இது எடுக்கிறதே இல்லை, ஒரு முயற்சி எடுப்பதே கிடையாது. ஏன் அதே காப்பி தானே வெளியே குடிக்கிற 30 ரூபா காப்பி தானே அவனும் கொடுக்குறான், அப்புறம் எதுக்கு? புரிஞ்சுதா உங்களுக்கு? ஸோ தியேட்டருக்கு பப்ளிக் வராத முதல் காரணமே இந்த தியேட்டர் தான் சார். அந்த படம் எல்லாம் அப்புறம் சார் இங்க பாருங்க, ஆடியன்ஸ் வந்து எல்லா மூவியும் பாக்குறாங்க. மெயினா வந்து ரீலீஸ் மூவி இருக்கு பாத்தீங்களா, மங்காட்டான்னு சொல்லக்கூடிய மூவி, கில்லின்னு சொல்லக்கூடிய மூவி 4 வாரம் ஹவுஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்கு சார். எல்லா தியேட்டர்லயுமே வந்து முக்காவாசி தியேட்டர்ல ஆடியன்ஸ் வந்து இது பண்றாங்க. ஆடியன்ஸ் கிட்ட கேட்கும் போது இப்போ உள்ள மூவியோட கிளாரிட்டி ஒர்த்தா இல்ல, அப்போ உள்ள மூவி கிளாரிட்டி ஒர்த்தா இருந்துச்சுன்னு ஆடியன்ஸோட ஃபீட்பேக் சொல்றாங்க. நீங்களே செக் பண்ணிக்கலாம். மங்காட்டாவோட படையப்பா படங்கோட சார் வந்து 50 கோடி கலெக்ட் பண்ணுச்சு. ஆமா, ஓடிச்சு. ரிலீஸ் 60 கோடி கலெக்ட் பண்ணி. என்ன மக்கள் வந்து தியேட்டருக்கு வரதா செய்யறாங்க, பாப்கார்ன் ரேட்டுக்காக மக்கள் தியேட்டருக்கு வராம இல்லவே. ஐயோ, நான் சொல்றது உங்களுக்கு புரியல சாமி. 500 ரூபா தான் செலவு பண்ண முடியுங்கிற வர்றது இல்ல. அப்படியே இல்ல சார், 2000 ரூபாய் கூட எல்லாரும் வாங்குறாங்க சார். நீங்க நினைச்சிட்டீங்க படத்தோட குவாலிட்டி நல்லா இல்லன்னு சொல்றாங்க. ஒரு அதெல்லாம் கிடையாது. மிடில் கிளாஸ் எல்லா படம் பார்க்குற ரசிகர் நிறைய பேர் இருக்காங்க. இந்த ரசிகர் படமே பார்க்கணும் கிடையாது. சினிமா ரசிகர்கள் என்பதே சகல படங்களை பார்க்குறோம் நிறைய பேர் இருக்காங்க. பர்டிகுலர் ரசிகர்களை விட பொதுவாக சினிமாவை ரசிக்கும் ரசிகர்கள் தமிழ்நாட்டில் அதிகம். எல்லா படத்தையும் பார்ப்பாங்க, அவங்க தான் அதிகம். அவங்க ஏன் உள்ளே வர்றதில்லை, நான் சொல்றது குறிப்பாக ஃபேமிலியோடு ஏன் வர்றதில்லை? ஃபஸ்ட்டு ரீசன் 4 மடங்கு செலவு. அவங்களால முடியாது. நான் வந்து இன்னைக்கு வந்து ஒரு 4 படம் ரிலீஸ் ஆகுதுன்னா எனக்கு 4 படத்துக்கு 600 ரூபா செலவாகுதுன்னா 4 படத்தையும் பார்ப்பேன். நான் ஒவ்வொரு தடவை படம் போகும்போது 1000 ரூபா செலவு 4 படம் பார்க்க முடியாது என்னுடைய வருமானத்துக்கு. நீங்கள் அதை யோசிக்கணும். அதுதான் உண்மை. தியேட்டருக்கு க்ரௌடு வரும்னா உள்ள நுழைஞ்சோன்னே அவங்க ஏதாவது ஸ்நாக்ஸ் ஏதாவது சாப்பிடணும், காஃபி கீஃபி சாப்பிடணும்னா அந்த ரேட்டை குறைங்க, ஆட்டோமேட்டிக்காக உள்ளே வருவான். அந்த கொடுக்குற 150 ரூபாய்க்கு எந்த படமும் குறைய இருக்காது. அதெல்லாம் சும்மா ஏன் வர்றதில்லைங்கிறது தான் ரீசன் சொல்கிறேன். காஸ்ட்டு வந்து உள்ளே விற்கிற பொருட்களுடைய விலை வந்து ரொம்ப ஓவர் டிக்கெட்டை விட. அதனால தான் ஃபேமிலியாக வர்றதில்லை. ஜாலியாக போகிறவன் போவான், 500 ரூபாய்க்கு 600 ரூபா செலவு பண்ணுறவன் உள்ள தேட்டருக்குள்ளே போவான், எல்லா படத்துக்கும் போவான். ஆனால் சராசரி ஒரு ஏழைபாளையம் கூட ஒரு தேட்டரில் வந்து படம் பார்க்கணும்னா இந்த டிக்கெட் ரேட்டுக்கு நிச்சயமாக வருவாங்க. உள்ளே வந்து சாப்பிட்ற பொருள்னாலே வர்றதில்லை. தமிழ் சினிமால ஜாதி பிரச்சனைகள் அதிகம் வந்துருச்சு. அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? ஏன்னா ஜாதி படங்களா? ஆமா, இப்ப சினிமா வந்து நம்ம படம் எடுக்கணும்னு வச்சுங்களேன், நீங்க புதுசா வரீங்க, ஒரு நல்ல கதை தான் தேர்ந்தெடுப்பீங்க. ஆனா சினிமான்றது மாத்திட்டாங்க. இப்போ 2 பக்கம் ஜாதிகள் அப்படின்னு ஆக்கிட்டாங்க. நீ ஒன்னு எடுத்தா நான் ஒன்னு எடுப்பேன். இதை எப்படி பாக்குறீங்க? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நான் எல்லாத்தையும் ஒன்னா பாக்குறேன். வழக்கறிஞருங்கிறது ஒரு பெருமையா இருக்கு. இந்த கமிஷன் ஒரு விஷயம் சொன்னீங்கல்ல, இதை தடுக்கிறதுக்கு ஒரு வழக்கறிஞரா நீங்க என்ன பண்ணீங்க? இது வந்து வழக்கறிஞரா ஒண்ணுமே பண்ண முடியாது சார். இது எப்படி இருக்குன்னா, இப்ப நான் வந்து உங்களுக்கு 100 ரூபா கொடுக்குறேன், இவர் தான் மிடில் மேன் வச்சுக்கோங்களேன். உங்ககிட்ட 100 ரூபா கொடுங்கன்னு நான் கொடுக்குறேன். நீங்க இவர்கிட்ட நீ எனக்கு 100 ரூபா வாங்கி கொடு, நான் உனக்கு 10 ரூபா கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன், நான் போய் எப்படி வழக்குப்பட முடியும்? இப்ப நீங்க என்கிட்ட வந்து நான் என்கிட்ட 100 ரூபா நீங்க கொடுக்கணும், நீங்க 100 ரூபா தரல, இவர் 10 ரூபா எடுத்துட்டான்னு சொன்னா நான் வழக்கு போடலாம். இது வந்து அவங்களோட அண்டர்ஸ்டாண்டிங். நான் என்ன சொல்றேன்னா, நான் உங்ககிட்ட டைரக்டா பேசுறேன், நீங்க என்கிட்ட டைரக்டா பேசுறீங்க. எதுக்கு இன்னொரு ஆளு அப்படி கொடுக்கணும்னா நீங்க என்கிட்ட 90 ரூபா வாங்கிட்டு 10 ரூபா கொடுக்கணும். இதுல இன்னொரு விஷயம் தெரியுமா? துணை நடிகர் சங்கமும் சரி, ஃபைட் மாஸ்டர் அசோசியேஷனும் சரி, டான்ஸ் மாஸ்டர் அசோசியேஷனும் சரி, சம்பளத்தில் ஒரு விஷயம் பிடித்தம் பண்ணுறாங்க. உங்களுக்கு தெரியுமா? தெரியும் சார். அதுக்கு பேர் என்ன? அது அவங்க யூனியன் ரன் பண்ணுறதுக்கு அவங்க வச்சுருக்காங்க. பட் அது வந்து டிரான்ஸ்பரண்டாக எல்லாத்துக்கும் தெரிஞ்சு வருது. அதுக்கு அவங்க பில் கொடுக்குறாங்க. அந்த பில்லுலாம் அவங்க எவ்வளோ சார்ஜுன்னு போட்டிருக்காங்க. பட் இதுக்கு பில் கிடையாது. இது நம்பிக்கையில் சார். இது வந்து கமிஷன் வந்து நம்பிக்கை மோசடி சார். ஒருத்தவங்க நம்பிக்கையை வந்து சேலஞ்ச் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், அது வேறு எதுவுமே அதை விட கேவலமான விஷயம் எதுவும் கிடையாதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நான் எல்லாத்தையும் நம்புகிறேன். அந்த மாதிரி அவங்க பண்ணும்போது எனக்கு ரொம்ப ஹர்ட் ஆகுது. என்னடா காசு தானடா அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, தேங்க்யூ. படம் வந்து February 6 ரிலீஸ் ஆகுது. ஸோ எல்லாருமே வந்து உங்களுடைய சார், எனக்கு இந்த ஜாதி மதம் அதிலெல்லாம் வந்து நம்பிக்கை இல்லை. எனக்கு எல்லாருமே ஈக்குவல்னு நினைக்கிறவன். ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, நீங்கள் எல்லாத்தையும் ஈக்குவல் நினச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் படமாக பார்ப்பீங்க. நான் சொல்கிறது அதுதான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ரீசெண்டாக சிறை படம் வந்துச்சு இல்லைங்களா, அதில் ஒரு ஷார்ட் நான் அந்த
இன்ஸ்டாவில் பார்க்கும்போது அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரு கோர்ட்டுக்கு வெளியே வந்து இவர் இது பண்ணுவார், நமாஸ் பண்ணுவாங்க, சாப்பிடு. எனக்கு அது பார்க்கும்போது எனக்கு சீனாக தான் தெரிஞ்சுது. ஏன்னா எனக்கு அவரும் ஒன்று தான், அவங்களும் ஒன்று தான், ரைட்டுங்களா? அந்த மாதிரி உங்கள் மதம் உங்கள் ஜாதி உங்களுக்கு பெருசுன்னு தெரிஞ்சாதான் நான் இந்த ஜாதியில் இருக்கேன், நான் அவனை மதிக்கிறேன்னு அது சொல்கிறதே கேவலம்னு நினைக்கிறேன் சார். எல்லாருமே ஒன்று தானே அப்படின்னு நீங்கள் நினச்சி பாருங்கள், உங்களுக்கு எல்லா படமுமே படமாக தெரியும், கதையாக தெரியும். அதுக்கப்புறம் வேறு எதுவுமே கிடையாது இதில்.